நீங்கள் எப்போதாவது மற்றவர்கள் உங்களை கேலி செய்வார்கள் என்று பயந்து முக்கியமான எண்ணங்களை, உங்கள் யோசனைகளை சொல்லாமல் இருந்ததுண்டா? மற்றவர்கள் சிரிப்பதால் உங்களுக்கு உள்ளுக்குள் சிரிக்க விருப்பமே இல்லாத நிலையில் நீங்களும் சிரித்ததுண்டா? மற்றவர்கள் உங்களை தவறாக நினைத்து விடுவார்கள் என்று பயந்து உங்கள் உணர்வுகளை அவர்களுக்கு முன்னால் மறைத்ததுண்டா? சுற்றியுள்ளவர்கள் எல்லோரும் ஒரு தவறான விஷயத்தை கை கொடுத்து ஆதரிக்கும் போது நீங்களும் வேறு வழியில்லாமல் அந்த தவறை ஆதரித்ததுண்டா? நீங்கள் விரும்பாத ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த வேலையை இன்னும் பணத்திற்காகவா, குடும்பத்துக்காக செய்து கொண்டிருக்கிறீர்களா? இப்படி மற்றவர்கள், மற்றவர்கள், மற்றவர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழ்கிறீர்கள். இந்த பதிவு உங்களுக்காக தான் எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க விரும்புகிறீர்களானால் தயவு செய்து இன்று முதல் இந்த அனைத்தையும் மற்றவர்களுக்காக செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த அனைத்தையும் மற்றவர்களுக்காக செய்கிறீர்கள் என்றால் ஒரு நாள் உங்கள் தனித்துவத்தை இழந்து விடுவீர்கள். உங்கள் சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் உங்களில் தங்கியிருக்க காரணம் ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக தான். எதுவும் இல்லாமல் யாரும் யாரையும் நம்பியிருக்க மாட்டார்கள். நீங்கள் எதையாவது செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், எதையாவது சாதிக்க விரும்புகிறீர்கள் என்றால், அது சரியானது என்றால், அதில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள் என்றால், அதை யாருக்காகவும் விட்டுவிடாதீர்கள். பணப்பிரச்சனை மற்ற சிக்கல்கள் உள்ளது என்றால் தற்காலிகமாக ஒரு வேலை செய்யலாம். ஆனால் உங்கள் ஆசை கனவுகளை யாருக்காகவும் எந்த காரணத்திற்காகவும் விட்டுவிடாதீர்கள். அதற்காகவே உழையுங்கள். அதற்காகவே உங்களின் முழு முயற்சியையும் செலுத்துங்கள். ஏனெனில் அது உங்களின் அடையாளம். அதுதான் நீங்கள். ஒரு நாள் நீங்கள் மரண படுக்கையில் கடந்த கால நினைவுகள், எல்லா அனுபவங்களும் உங்கள் மனதில் வந்து நிற்கும். அந்த நேரத்தில் உங்கள் மனதில் நான் என்ன சாதித்தேன், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்தேன், நான் உண்மையில் என் வாழ்க்கையை வாழ்ந்தேனா என்று உங்கள் முதல் முயற்சியில் தோல்வியடைந்தால் அந்த காரியத்தை விட்டுவிடாதீர்கள். ஒரு முறை தோல்வியடைந்தால் அது முடிவல்ல. அது உங்கள் அடுத்த படிக்கான முதல் படியே ஆகும். நீங்கள் எதையும் இழக்கவில்லை என்றால் எதையும் பெற முடியாது. ஒரு வழியில் நீங்கள் உங்கள் பாதையை இழந்தால் வேறு வழியில் முயற்சி செய்யுங்கள். அதையும் இழந்தால் மீண்டும் வேறு வழியில் முயற்சி செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் நீங்கள் உங்கள் இடத்தை அடையும் வரை உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய முடியும் என்று நினைத்தால் அதை விடாதீர்கள். ஏனெனில் அது உங்கள் தனித்துவம். இந்த உலகில் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. உங்கள் அடையாளத்துக்காக நீங்கள் மட்டுமே போராட முடியும். சாதனை படைத்தவர்கள் அனைவருமே இந்த நிலைமையை சந்தித்தவர்களே. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றி தீர்மானத்தை எடுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காகவே வாழுங்கள். இது உங்கள் வாழ்க்கை. அதனால் நம்பிக்கையுடன் வெற்றி பெறும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். மேலும் ஊக்கமூட்டும் உரைகளை பெற சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்.